இந்த 26 நாட்கள் தனுசு ராசிக்கு சுக்கிர பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்களை பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்வது யோகம் அல்ல. 7இல் சுக்கிரன் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால், அதாவது மகர ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் சுக்கிரனால் பாதிப்பு இல்லை. ஆனால் 2ஆம் இடம் மகர ராசியிலே சந்திரனை தவிர்த்து எந்த கிரகமும் இருக்க மாட்டார். ஆகையால் இந்த 26 நாட்கள் நீங்கள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது பொது பலனாக சுக்கிரன் என்பவர் காதலை கொடுக்கக்கூடியவர், இன்பத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியவர், காமத்தையும் காட்டக்கூடியவர். இதெல்லாம் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பலன்கள். சந்தோஷம், இன்பம், செல்வம் என்று காதல், மகிழ்ச்சி, கல்யாணம், கலத்தரக்காரகன் சுக்கிர பகவான். இவையெல்லாம் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பொது பலன். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் மிகவும் பலமாக இருந்தால் வாழ்க்கையிலே சகலத்தையும் அனுபவிக்கக்கூடியவராக, அவர் வாழ்க்கையிலே செல்வம், செல்வாக்கு என்று பொருளாதார உயர்வு, பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு தேஜஸ் பலம். சுக்கிரன் பார்த்தாலே அதோடைய ரத்தினமே வைரம். வைரம் என்றாலே எல்லோருக்கும் தெரியும். எத்தகைய ஒருவான ஒரு பணம் கொண்டால் தான் வைரம் வாங்க முடியும். தங்கம் கூட வாங்கிவிடலாம். வைரம் வாங்குவது எவ்வளவு என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. அப்படிப்பட்ட சுக்கிரன் ஒரு பெரிய உயர்வை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தில் கோச்சார ரீதியாக அமர்கின்ற பொழுது யோகத்தை தரமாட்டார். பொதுவாக 7ஆம் இடத்தில் அவர் அமர்கின்ற பொழுது கலத்திரஸ்தானத்தில் அமர்வதனால் காரகோ பாவனாஸ்தி என்கின்ற அமைப்பை கொடுப்பார். இருப்பினும் இந்த சுக்கிரன் 26 நாட்கள் உங்களுக்கு 7இல் இருந்தாலும் குருவோடு சேர்க்கை பெறுகிறார். உங்களுக்கு 7இலே குரு, 3இலே ராகு, அதே சமயத்தில் செவ்வாய் 28ஆம் தேதி ராசிக்கு 10க்கு ரூபாய் என்று மற்ற கோள்கள் சாதகமாக இருக்கிறார்கள். ஆகையால் பொது பலனாக 7இலே சுக்கிரன் இருக்கின்ற பொழுது பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் கவனமாக இருக்க வேண்டும். பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படும் ஆண்களுக்கு. அதே போலவே பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனை ஏற்படும். காதலிலே பிரிவுகள் ஏற்படும். காதலனோ காதலியோ உங்கள் மீது கோபத்தை காட்டுவார்கள், பிரிவை காட்டுவார்கள். சற்று பிரிவதனால் மனம் வேதனைப்படும். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் மனதுக்கு இன்பம் என்பது நமக்கு பிடித்தவர்களுடன் பேசுவது, பழகுவது, அவர்களுடன் உரையாடுவது, அவர்களுடன் காதலோடும் காதலியும் ஒரு இணக்கம் காட்டுவது என்று தானே வாழ்க்கையில் சந்தோஷத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை லௌதீக வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் பேரின்ப வாழ்க்கை, நான் ஞானி, நான் யோகி என்று சொல்லிக்கொண்டு செல்பவனும் இருக்கிறார்கள். ஆனால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை இந்த கலியுகத்தில் இன்பம் என்பது வேண்டுமென்றால் அது மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது அன்புக்குரியனும் பழகுவதுதான். எனவே இந்த தருணத்தில் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை சகோதர சகோதரிகளே, உங்களுடைய உறவுகளிடம் அன்பை காட்டுங்கள். சில சமயங்களில் பொறுமை இழப்பீர்கள். அந்த பொறுமை இழக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். கோபம் வரும். ஏனென்றால் செவ்வாய் இந்த தருணத்தில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பார். 4ஆம் இடத்தில் சனி வேறு இருப்பார் என்று சனியும் செவ்வாயும் ஒருவரை பார்த்துக் கொள்கிற தருணமாகவும் இந்த 26 நாட்கள் வருவதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். ஆகையால் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் அன்பு, உறவு போன்றவற்றில் பிரச்சனைகள் வரும். அதுதான் மனம் வேதனைப்படும். பணம் என்பது ஒருபுறம், அது வேறு விதம். ஆனால் அன்பை பெறுவது எவ்வளவு என்றாலும் நம் அன்பை பெறுவது என்பது அதுதான் வாழ்க்கையில் நாம் பெறுகின்ற ஒரு பெரிய பாக்கியம். அதுதான் அதிர்ஷ்டம். அந்த அன்பை பெறுவது, உண்மையான அன்பை பெறுவது. அவற்றில் சில பிரச்சனைகள் வரும் என்பதால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது நல்லது. துறை ரீதியாக பார்க்கின்றோல் தொழில் வியாபாரம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 6க்குரியவரும் அவரே, 11க்குரியவர் அவரே. எதிரிகளால் உங்களுடைய லாபம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எதிரிகளுடைய ஆதிக்கம் ஏற்படும். மற்றவர்களிடம் கவனமாக இருங்கள். சில சமயங்களிலே நீங்கள் உங்கள் இலகிய மனத்தினால் அவர்களிடம் ஏதாவது ஒரு விஷயத்தில் ரகசியத்தை வெளியிட்டு விடுவீர்கள். குறிப்பாக தொழில் வியாபாரம், வியாபாரியை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எதிராக சில சதி வேலைகள் பின்னப்படும். அது எந்த விதமாகவும் இருக்கலாம். பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படுத்த பார்க்கலாம். பெண்கள் உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு இழுக்கை ஏற்படுத்த பார்க்கலாம். இப்பொழுதுதான் நடக்கின்றது அல்லவா? பெண்களும் தவறாக நடந்து கொண்டார் என்றெல்லாம் சில பிரச்சனைகளை மாட்டிக்கொள்கிறார்கள். அதுக்கு பிறகு வழக்காக என்று அப்புறம் நிரபராதி என்பதெல்லாம் ஒரு புறம். வியாபாரத்தில் அது ஒரு பெரிய கௌரவ இலக்காக வேண்டும். ஆகையால் வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும். அவ்வாறைத்தான் தொழிலதிபர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வேலை பார்க்கின்ற, அதாவது உங்களுடைய தொழில் செய்கின்ற இடத்தில் உங்களுடைய ஊழியர்களிடம் நீங்கள் பேசுகின்றவர்கள் கொஞ்சம் கண்ணியமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்கள் என்பதற்கு அந்த ஒரு தேஜஸ், அது ஒரு அதிகாரம், அந்த தோரணை என்பது மிக முக்கியம். சின்ன வார்த்தையை நாம் கூறினாலும் அது திரித்து கூறுவதற்கு தான் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் ஆகிவிட்டது வாட்ஸ்அப் வந்த பிறகு. ஆகையால் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை. உத்தியோகம் என்று பார்க்கின்றபோது எச்சரிக்கையாக இருங்கள். சக ஊழியரும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் எச்சரிக்கையாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் வேலையிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை.
உங்கள் நடவடிக்கை தவறாக திரித்து கூற வாய்ப்பு இருக்கின்றது. ஆகையால் அவற்றை மட்டும் கவனம். மற்றபடி உயரதிகாரம் நீங்கள் எச்சரிக்கையாக வேணும். உங்களை பற்றி தவறாக ஒரு சித்தரிப்பார்கள். தவறாக பெயர்களை உங்கள் கெட்ட பெயராக மாற்ற பார்ப்பார்கள். நல்ல பெயர் இருந்தது கெட்ட பெயராக மாற்றுவதெல்லாம் ஒரு வார்த்தையில் நல்ல பெயர் எடுப்பது தான் கடினம். ஒரு கெட்ட பெயர் எடுப்பது ஒரு நிமிஷம், ஒரு சொல் போதும். ஒரு சொல்லே உங்களை ஒரு விதமாக திரித்து காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் உத்தியோகத்தில் போல் கவனம். கலைத்துறையில் இருக்கின்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில பிரச்சனைகள் இருக்கின்ற சுக்கிரன் கலைக்குரியவர். ஆக இந்த 26 நாட்கள் நீங்கள் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். இவை துறையிலே கலைத்துறை கவனமாக இருங்கள். அரசியலிலே எச்சரிக்கையாக இருங்கள் தலைவர்களே. நீங்கள் அரசியல் தலைவர் தான், ஆனால் இப்பொழுதெல்லாம் தேவையில்லாமல் மாட்டிக்கொள்கிறார்கள் பல பிரச்சனைகள். ஆகையால் அரசியல் தலைவர்கள் எச்சரிக்கையாக. சுக்கிரன் என்பவர் இந்த இடத்தில் உங்களுக்கு பகை கொண்டவர். ராசிக்கதிபதி குரு, அவருக்கு ஜென்ம பகை கொண்டவர்கள் உங்களுக்கு எதிராக பல்வேறுமான வேலை நடந்து கொண்டே இருக்கும். இந்த 26ஆம் தேதியிலிருந்து கவனம் தேவை. மாணவ கண்மணிகள் கல்வியிலே கவனத்தை செலுத்துங்கள். காதலித்து கொண்டிருப்பவர்கள் காதலிலே பொறுமை காட்ட வேண்டும். பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சுக்கிரன் 7ல் அமர்வதால் இது ஏற்படும். புதிய காதல் காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் அதற்குள்ளே வெற்றியை கொடுப்பார். காதலை கொடுப்பார். ஏன்னா சுக்கிரன் தான் கட்டாயம் காதலை கொடுப்பார். ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயம் பல காதலை கொடுப்பார். சுக்கிரன் ஒரு காதலை கொடுக்கக்கூடியவர்கள் பல காதலை கொடுக்கக்கூடிய. ஏன்னா காதலை வெளிப்படுத்துவது தயக்கம் வேண்டாம், காதலை வெளிப்படுத்துங்கள். இதுவே தனுசு ராசியை பொறுத்தவரை சுக்கிர பேச்சு பல. இந்த சுக்கிர பேச்சியால் பொருளாதாரத்தில் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. ஆண்டுகோள் சாதகமாக இருக்கின்றார். ஆனால் உங்களுடைய கௌரவத்துக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் பகை கொண்ட சுக்கிர பகவான். ஆகையால் கவனம் இவற்றில் மற்றபடி உங்களுக்கு பொருளாதார வெற்றிகள் எல்லாம் சிறப்பாகவே இருக்கின்றது. நலம் பெறுக வளம் பெறுக.